ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கோரேசை குறித்து பார்க்க போகிறோம். கோரேஸ் என்றால் சூரியன் என்று அர்த்தம். இவன் பெர்சிய நாட்டு மன்னன். கர்த்தரை அறியாதவன். இவன் கர்த்தரை அறியாது இருந்தும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தரே கர்த்தர் என்று, தேவனே தேவன் என்று சொல்லுகிறார். அதாவது எலியா எப்படி கர்த்தரே தேவன் என்று சொன்னாரோ, அதே போல் இந்த கோரேஸ் என்ன சொல்லுகிறான், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று சொல்லி தேவன் மேலே விசுவாசம் பார்க்காம இருந்தும் கேட்காமல் இருந்தும் அந்த தேவன் மேலே அவன் விசுவாசம் வைக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ வேதத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 44:28 என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கோரேசை பார்த்து இவன் என் மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இவன் தன்னை விசுவாசித்தபடி அவன் எனக்கு பிரியமானது எல்லாவற்றையும் தேடுவான், எல்லாத்தையும் செய்வான். எருசலேமை பார்த்து நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திபார வேண்டும் என்றும் சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய விசுவாசத்தை அவன் என் மேல் வைத்திருக்கிறான். அவன் நான் பிரியமாக இருக்கிற என் பிரியத்தை எல்லாம் அவன் நிறைவேற்றி கொடுக்கிறவன் என்று சொல்லி கர்த்தரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு விசுவாசம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவன் அறியாது இருந்தும் கர்த்தருடைய நாமத்தை அவனுக்கு சரித்திருக்கிறார். இதனால் நம்ம விசுவாசிக்கிறனால, அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறபடியினால் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் நம்ம பார்க்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பார்த்திங்கன்னா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நானே என்று சொல்லுகிறார். அடுத்தது, வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. உன்னை பெயர் சொல்லி அழைத்தும் என்னை அறியாது இருந்தும் உனக்கு என் நாமத்தை தரித்தேன் என்றும் சொல்லுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபம், இதெல்லாம் உன்னிடத்தில் தாண்டி வரும்னு சொல்கிறாரு. அப்போ நாமும் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாக இருப்போமானால் இந்த கோரேஸ் பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நமக்கு முன்பதாக போய் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கவே செய்வார். துதி கன மகிமை எல்லாம் நாம் ஒருவருக்கே செலுத்துவோம். ஆமேன், ஆமேன்.